வணக்கம். இன்னைக்கு நாம உங்க கனவுகளை நிஜமாக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு உதவக்கூடிய உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய 7 சூப்பரான டெக்னிக்ஸ பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த வார்த்தைகளை இப்போ நீங்க எங்க பார்த்தாலும் கேட்கலாம் இல்லையா? சோஷியல் மீடியா, புக்ஸ்னு எல்லாத்துலயும் இதை பத்தி பேசுறாங்க. ஆனா இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எது சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே ஒரு பெரிய குழப்பம் வரும். உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் அப்படி இல்ல. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 7 டெக்னிக்ஸை பத்தி பார்க்க போறோம். இதை நீங்க இன்னைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெடியா? வாங்க முதல் டெக்னிக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போற 3 டெக்னிக்ஸும் நம்மளோட உள் ஆற்றலையும் மனநிலையிலையும் தயார் பண்றதுக்கானது. சொல்லப்போனா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி தான். ஓகே, முதல் டெக்னிக் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட உண்மையான சக்தி எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மூளையில இருந்தா? இல்லவே இல்ல. அது நம்ம வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கிற ஒரு ஆற்றல் மையத்திலிருந்து வருது. பழங்கால சீன மருத்துவத்துல இத டாண்டியன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட உள்ளுணர்வுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் பவர் ஹவுஸ். சரி, அந்த சக்தியை எப்படி வெளியே கொண்டு வர்றது? அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ஆக்டிவேட் பண்ணுங்க. ஃபயர் பிரீத்னு சொல்ற வேகமான மூச்சு பயிற்சி மூலமா உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த எனர்ஜியை தட்டி எழுப்புங்க. ஸ்டெப் 2, அதை மேல கொண்டு வாங்க. அந்த எனர்ஜியை அப்படியே உங்க புருவத்துக்கு நடுவுல இருக்கிற 3வது கண்ணுக்கு, அதாவது நம்ம உள்ளுணர்வு மையத்துக்கு கொண்டு வாங்க. ஃபைனலா ஸ்டெப் 3, விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த பவர்ஃபுல்லான இடத்துல இருந்து உங்க கனவுகளை காட்சிப்படுத்துங்க. இப்படி செய்யும்போது உங்க எண்ணங்களோட பவர் பல மடங்கு அதிகமாகும். நம்புங்க. அடுத்து டெக்னிக் நம்பர் 2. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். புதுசா ஏதாவது வேணும்னா முதல்ல பழையதுக்கு இடம் காலி பண்ணோம் இல்லையா? ஒரு பழமொழி இருக்கு, கோப்பை நிறைஞ்சிருந்தா அதுல மேற்கொண்டு ஊத்த முடியாதுன்னு. அதோட அர்த்தம் இதுதான். புதுசா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நாம பழையது வெளியேற்றணும். நாம எப்போ ஒரு இடத்த உருவாக்குறோமோ அப்ப நாம பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்புறோம். ஹே, நான் ரெடி, புதுசா ஏதாவது அனுப்புன்னு. வெற்றிடத்தை நிரப்புறது தான் பிரபஞ்சத்தோட இயல்பு. யோசிச்சு பாருங்க, நம்மில் எத்தனை பேர் தேவையில்லாத பழைய பொருட்கள், வலி மிகுந்த பழைய நினைவுகள், இல்லனா என்னால முடியாதுங்கிற மாதிரி பழைய நம்பிக்கைகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில புது அற்புதங்கள் வர்றதை தடுக்கிற ஒரு பெரிய சுவர். இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிமே தேவைப்படாத ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூக்கி போடுங்க. அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு பழைய நம்பிக்கையா கூட இருக்கலாம். பாருங்க, அந்த இடத்தை நிரப்ப புது வாய்ப்புகள் எப்படி ஓடி வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 3வது டெக்னிக் இது ஒரு மேஜிக் மாதிரி. உங்க எதிர்காலத்தை நீங்களே எழுத போறீங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்டிங். சிம்பிளா சொல்லணும்னா உங்க லட்சியங்கள் எல்லாம் எதிர்காலத்துல நடக்கும்னு எழுதாம அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சவாறு எழுதணும். ஆனா இதுல 2 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு, ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு எழுதுவாங்க. ஆனா அந்த பார்ட்னர் சிங்கிளா இருக்கணும்னு எழுத மறந்துடுவாங்க. அப்புறம் என்னாகும்? கரெக்டான ஆள் கிடைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கும். ஸோ தெளிவு ரொம்ப முக்கியம். 2வது, இதை விட முக்கியம், உணர்ச்சியோட எழுதுங்க. அந்த விஷயம் கிடைச்சா நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை, அந்த நன்றி உணர்வை இப்பவே ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃபீலிங் தான் உங்க விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஃபியூவல். ஓகே, இப்போ நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மனசோட சக்தியை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 2 டெக்னிக்ஸும் நம்ம மைண்ட் பவரை பத்தினது தான். 4வது டெக்னிக் விஷுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்துறது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஆனா நிறைய பேர் இதை செய்யும்போது ஒரு சின்ன தப்பு பண்றாங்க. அந்த தப்பு என்னன்னா, உங்க கனவுக்கார ஒரு போட்டோ மாதிரி தூரத்துல இருந்து பார்க்கறது. அப்படி பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்களே அந்த காருக்குள்ள உட்காந்து ஸ்டியரிங்க புடிச்சு ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்க கனவு வீட்டுக்குள்ள நீங்க வாழ்ற மாதிரி அதோட வாசனை, அந்த ஃபீல் எல்லாத்தையும் அனுபவிங்க. இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம் இல்ல, இப்போ இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்குன்னு நம்புங்க. 5வது டெக்னிக் இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். உங்க மைண்டையே ஒரு நிமிஷம் ப்ளோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதோட பேரு குவாண்டம் ஜம்பிங். குவாண்டம் ஜம்பிங்னா என்ன? சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. ஒரே நேரத்துல பல டிவி சேனல்கள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி பலவிதமான யதார்த்தங்கள், அதாவது ரியாலிட்டிஸ் ஒரே நேரத்துல இருந்துட்டு இருக்கு. ஒரு ரியாலிட்டியில நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இன்னொரு ரியாலிட்டியில உங்க கனவுங்களெல்லாம் நிறைவேறி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குவாண்டம் ஜம்பிங்னா நம்ம ரிமோட் எடுத்து சேனல் மாத்துற மாதிரி நம்ம எனர்ஜியை அந்த பெஸ்டான ரியாலிட்டிக்கு மாத்துறது தான். இது உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். வீட்டு சாவியை டேபிள் மேல தான் வச்சோன்னு அடிச்சு சொல்லுவீங்க, ஆனா அங்க இருக்காது. வீடே 2 ஆகிற அளவுக்கு தேடி கடைசியா பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து கிடைக்கும். இது உங்க மறதி கிடையாது. இதுதான் ஒரு சின்ன நமக்கு தெரியாம நடக்கிற குவாண்டம் ஜம்ப். நம்ம அறியாமலேயே ஒரு ரியாலிட்டியில இருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு தாவிட்டு இருக்கோம். சரி, இப்போ
கடைசி 2 டெக்னிக்ஸ் மனசளவுல ரெடி ஆயிட்டோம். இனி நம்ம செயல்களை எப்படி நம்ம இலக்குகளோட அலைன் பண்றதுன்னு பார்க்கலாம். 6வது டெக்னிக் ரொம்பவே முக்கியமானது. நீங்க எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயமா நீங்க மாறணும். அதோட அதிர்வா, அதோட வைப்ரேஷனா நீங்க மாறணும். சும்மா வேணும்னு கேட்டா பத்தாது, நீங்களே அதுவா மாறணும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு எப்பவும் ஐயோ என்கிட்ட காசே இல்லைன்னு ஃபீல் பண்ணா நீங்க வறுமையத்தான் இருப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஏற்கனவே பணக்காரரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். உங்களை நீங்களே ஒரு ராஜா மாதிரி பாத்துக்கணும். உங்களுக்கு அன்பு வேணும்னா நீங்க முதல்ல அன்பு கொடுக்கறவரா மாறணும். அவ்வளவுதான் விஷயம். ஃபைனலா 7வது டெக்னிக். இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. நாம எதை கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த கோட் பாருங்க, எலுமிச்சை விதைய நட்டுட்டு ஆப்பிள் எங்கேன்னு கேட்க முடியாது. இது எவ்வளோ கரெக்ட் இல்லையா? நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு கொடுங்க. அன்பு வேணுமா, அன்பை காட்டுங்க. நீங்க பிரபஞ்சத்தை நம்பி ஒரு அடி எடுத்து வச்சா அது உங்களை நோக்கி 1000 அடி எடுத்து வைக்கும். ஓகே, நாம இப்போ 7 பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை பார்த்தாச்சு. ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஒரு வரிய மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஈர்க்க மாட்டீங்க. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் ஈர்ப்பீங்க. உங்க எண்ணம், சொல், செயல், உணர்ச்சி எல்லாமே ஒரே நேர்கோட்டுல உங்க இலக்கோட அலைனாகி இருக்கணும். இப்போ இந்த 7 சூப்பரான கருவிகளும் உங்க கையில இருக்கு. கேள்வி இதுதான், இத வச்சு உங்களுக்காக நீங்க என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கைய உருவாக்க போறீங்க? முடிவு